வணக்கம், அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வாங்க இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி பருவம் 3 இயல் 1 இருக்கிற விரிவானத்தில் கொடுத்துருக்கிற லெசனை பார்க்க போகிறோம். அதில் யாரை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா வேலுநாச்சியாரை பற்றி கொடுத்துருக்காங்க. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார். செல்லமுத்து வந்து வேலுநாச்சியாரோட அப்பா. அடுத்து பாருங்கள், தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளை சிறப்பாக கற்றவர். அவருக்கு வந்து தமிழ் தவிர ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளும் கற்றறிந்தவங்க. அடுத்து பாருங்கள், சிலம்பம், குதிரை ஏற்றம், வாள் போர், வில் பயிற்சி முறையாக கற்றவர். இது வந்து சிலம்பாட்டம், குதிரை ஏற்றம், வாள் போர், வில் பயிற்சி இது எல்லாமே அவங்க சிறப்பாக கற்று வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், சிவகங்கை நாட்டை சேர்ந்த முத்து வடுகநாதரை அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. சிவகங்கை ஆண்ட முத்து வடுகநாதரை அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அடுத்து பிறகு காளையார்கோவில் போரில் ஆங்கிலேயரை எதிர்த்து வீரமரணம் அடைந்தார். ஆங்கிலேயர்களுக்கும் இங்கே சிவகங்கை மன்னரான முத்து வடுகநாதருக்கும் போர் நடக்குது. அது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா காளையார்கோவிலில். அந்த காளையார்கோவிலில் நடக்கிற போரில் வந்து முத்து வடுகநாதர் வந்து வீரமரணம் அடைஞ்சிடுறாரு. அடுத்து பாருங்கள், வேலு நாச்சியார் சிவகங்கை மீட்க எண்ணி திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். அவங்க வந்து உடனே அவங்க எங்கே போய் தஞ்சம் அடைகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் இருக்கிற அவர் பேர் வந்து கோபால நாயக்கர்னு இருக்கும். அவர்கிட்ட போயிட்டு தஞ்சம் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கேயே ஒரு படையை திரட்டி பயிற்சி அளிக்கிறாங்க ஆங்கிலேயரை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து பாருங்கள், 8 ஆண்டுகளுக்கு பின் அங்கே அப்போ எத்தனை ஆண்டுகள் தங்கியிருந்தாங்கன்னா 8 ஆண்டுகள். 8 ஆண்டுகளுக்கு பின் திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இதில் வந்து வேலுநாச்சியார் அவரோட அமைச்சர் வந்து தாண்டவராயர், தளபதிகள் வந்து பெரிய மருது, சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள் இருந்தனர். இந்த கூட்டத்தில் திண்டுக்கல் கூட்டமைப்பு நடக்குது இல்லையா, அந்த கூட்டத்தில் வேலுநாச்சியார் இருக்காங்க, அமைச்சர் தாண்டவராயன் இருக்கார், அவங்களோட தளபதிகள் பெரிய மருது, சிறிய மருது இருக்கார் மற்றும் குறுநில மன்னர்கள் இருந்தனர். அடுத்து பாருங்கள், அப்போது அங்கு மைசூரில் இருந்து ஐதர் அலி அனுப்பிய படை வந்தது. மைசூரில் இருக்கிற ஐதர் அலி கிட்ட இவங்க உதவி கேட்டிருப்பாங்க, எனக்கு வந்து குதிரைப்படைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வந்து 5000 குதிரைப்படையை அனுப்பியிருப்பார். ஐதர் அலி வந்து 5000 குதிரைப்படையை அனுப்பியிருப்பார். அப்போ வந்து அமைச்சர் தாண்டவராயர் வந்து ஐதர் வந்து உதவி வரும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள சந்திக்க போகும்போது, அதாவது ஐதர் அலியை சந்திக்க போகும்போது வேலுநாச்சியார் அவர்கள் வந்து உருது மொழியிலே பேசியிருப்பாங்க, அவங்க மொழியிலே பேசியிருப்பாங்க. அதில் வந்து அவர் மகிழ்ச்சி அடைந்தார் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதில் இங்கே கொடுத்துருப்பாங்க, வேலுநாச்சியார் மைசூர் சென்று ஐதர் அலியிடம் உதவி கேட்டபோது உருது மொழியில் பேசினார். அடுத்து பாருங்கள், என் கணவர் இறந்த ஊர் காளையார்கோவில், முதலில் அவற்றை கைப்பற்றுவோம், பின்பு சிவகங்கையை மீட்போம் என்றார். அப்படிதான் படைகள் வந்துடுச்சே, நம்ம வந்து ஆங்கிலேயர்கிட்ட நேரடி போர் புரியலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, என் கணவர் வந்து முதல்ல காளையார்கோவிலில் தான் இருந்தார், முதல்ல நம்ம அதை கைப்பற்றுவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து சிவகங்கையை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆலோசனை சொல்லுவாங்க. ஆண்கள் பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் பிரிவுக்கு குயிலியும் தலைமையேற்றனர். காளையார்கோவில் போர் வேலுநாச்சியார் ஆங்கிலேயர்களுக்கும் நடைபெறுது. ஆங்கிலேய படையை தோற்று ஓடியது. அப்போ அவங்க வந்து வேலுநாச்சியார் வந்து முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா காளையார்கோவிலை கைப்பற்றிடுறாங்க. அடுத்து பாருங்கள், சிவகங்கையை மீட்க அடுத்து திட்டம் போடுறாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா விஜயதசமி நாளில் தான் வந்து கதவு திறக்கப்படும், அன்னைக்கு நம்ம வந்து தாக்குதலை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாருங்கள், அப்போது தமது படைகள் உள்ளே நுழையலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் சொல்லுவாங்க. விஜயதசமி அன்னைக்கு வரல அவங்க வெயிட் பண்ணுவாங்க. பாருங்கள், விஜயதசமி நாளில் வந்து பெண்கள் மட்டும்தான் கோட்டைக்குள்ளே போவாங்களாம். அப்போ பழக்குடைகள், பூக்கள்லாம் இதில் எடுத்துகிட்டு போவாங்க. அதில் வந்து நம்ம ஆயுதத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே போனாக்க நம்ம ஈஸியாக வந்து கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இங்கே எழுதிட்டேன். விஜயதசமி நாளில் பெண்கள் மட்டும் கோட்டைக்குள் செல்ல அனுமதி. தமது பெண்களும் கூடைகளில் பூக்கள், பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களையும் மறைத்து கொண்டு உள்ளே சென்று தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தாக்குதல் நடத்தியதும் அதுக்கப்புறம் வந்து ஆண்கள் பிரிவு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆலோசனை கொடுப்பாங்க. அடுத்து பாருங்கள், வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்குமாறு உடையாள் என்ற பெண்ணை ஆங்கிலேயர்கள் வந்து வற்புறுத்தி கொண்டிருப்பாங்க. அவங்க தகவல் உளவு கொடுக்கலன்னொடனே அவங்கள வந்து கொன்னுட்ருப்பாங்க. அப்போது
இந்த செய்தியை வந்து வேலுநாச்சியார்கிட்ட அங்கே இருக்கிற அமைச்சர்கள் சொல்லுவாங்க. அப்போ அவங்க வந்து உடையாளுக்கு வந்து ஒரு நடுகள் நடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சிவகங்கை மீட்க போகும்போது அந்த வழியாக தான் போவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க தன்னுடைய தாலியை வந்து அந்த நடுகளுக்கு காணிக்கையாக செலுத்திட்டு போவாங்க. இது விஜயதசமி நாள் நாளில் நடக்கும். மறுநாள் தான் அவங்க வந்து விஜயதசமி நாளில் தான் கைப்பற்ற கோட்டைக்குள்ளே போவாங்க. வேலுநாச்சியார் வேலுநாச்சியாரிடம் குயிலி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் முதல்ல மாறுவேடத்தில் உள்ளே சென்று அங்குள்ள ஆயுத கிடங்குக்கு தீ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க உள்ளே நுழைந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்து பாருங்கள், அவ்வாறே நடைபெற்றது. இறுதியில் ஆங்கிலேய படை தோல்வியுற்றது. அதே மாதிரி அவங்க தீ வச்சு அவங்க உள்ளே போயிடுவாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற ஆங்கிலேயர்கள்லாம் அழித்து என்ன பண்ணுவாங்கன்னா வெற்றி பெற்றுவாங்க. இவங்க இந்த வெற்றி என்று வீரர்கள்லாம் முழங்குவாங்க. அப்போ வேலுநாச்சியார் என்ன பண்ணுவாங்க, இந்த வெற்றி காரணமான குயிலி எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து தம்முடைய உடலுக்கு தீ வைத்து கொண்டு ஆயுத கிணங்களை குதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவல் அப்போ தான் அவங்களுக்கு தெரிவிப்பாங்க. அடுத்து பாருங்கள், குயிலியின் துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலைவணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலுநாச்சியார் சொல்கிறாங்க. வேலுநாச்சியாரின் வீரம், மருது சகோதரர்களின் ஆற்றல், ஐதர் அலியின் உதவி ஆகியவற்றோடு குயிலியின் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. இறுதியாக வந்து சிவகங்கையும் அவங்க கைப்பற்றிடுவாங்க. அவ்வளோதான் இந்த வேலுநாச்சியார் லெசனில் இருக்கிற முக்கிய தகவல்கள். நம்ம எல்லா தகவலுமே பார்த்துட்டோம். அடுத்த தகவலை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.